உங்ககிட்ட காசு வாங்குறது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை. ரேடியன்ஸ் எப்போவுமே மற்ற அமைப்புகள் மாதிரி யோசிக்காது. எங்களோட திட்டங்களே வேறு. நாங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, பயோடெக்னாலஜி மாதிரி ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட நிறைய கம்பெனிஸையும் உருவாக்க போகிறோம். அப்படி நாங்கள் செய்யும்போது எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக வர உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? புருவத்தை உயர்த்தி கேட்ட ஹரிஷ் கேள்விக்குறியுடன் அவர்களை பார்த்தான். கண்டிப்பாக மாஸ்டர், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க என்று ஒருவன் கத்த மற்றவர்களும் அதை ஆதரித்தனர். தாங்கள் நினைத்தது போல ரேடியன்ஸ் இல்லை, அவர்கள் வேற ஏதோ பெரிய திட்டத்துடன் வந்திருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டத்தினருக்கு புரிய ஆரம்பித்தது. கூடவே தாங்கள் அவர்களை ஏமாற்ற நினைத்தால் என்ன நடக்கும் என்பதையும் அவர்களால் உணர முடிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை பிசினஸ் பக்கம் திரும்ப கடைசியாக எல்லோரும் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்தனர். அங்கிருந்த தொழிலதிபர்களுடன் கூட்டு சேர்ந்து ரேடியன்ஸ் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கும். அதில் வரும் லாபத்தில் 50% ரேடியன்ஸுக்கு சேரும். இவ்வாறு அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததை ஒட்டி எல்லோரையும் பார்த்த ஹரிஷ், ரொம்ப தேங்க்ஸ், இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக போகும்னு நினச்சேன். இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே உங்ககிட்ட மற்ற டீலிங்ஸ் எல்லாம் எங்கள் ஆளுங்க வந்து பேசுவாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் கிளம்பலாம் என்று சொல்ல எல்லோரும் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் கிளம்பினார்கள். போகும்போது கூட கீழே இரத்த வெள்ளத்தில் அசைவற்று கிடந்த இருவரையும் ஒரு பயத்துடன் தான் பார்த்துவிட்டு சென்றனர். கூட்டம் மொத்தமும் கலைந்து சென்ற பிறகு அந்த ஹாலின் கதவை அடைத்த ஸ்ரீதர், எல்லாரும் போயாச்சு, எந்திரிங்கடா என்று கீழே கிடந்தவர்கள் எழுப்ப ஹரிஷ் துப்பாக்கியால் சுட்டவர்களில் ஒருவன் மெதுவாக எழுந்தான். இன்னொருவன் அப்படியே கிடக்க அவன் அருகில் போய் தட்டி பார்த்த சுகுமார், மாஸ்டர், இவன் தூங்கிட்டான் மாஸ்டர் என்று சொல்ல அப்போதுதான் முகமுடியை கழட்டி கொண்டிருந்த ஹரிஷ் தன்னை மறந்து சிரிக்க அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் அந்த புன்னகை தொற்றியது. அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் மாறி எல்லோருடைய முகங்களிலும் அவர்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக முடிந்த மகிழ்ச்சி தெரிந்தது. அதற்குள் பாரி கீழே கிடந்தவனை ஒரு உதை விட்டு எழுப்ப மெதுவாக தூக்கத்திலிருந்து கண்களை கசக்கி கொண்டு எழுந்தான் அவன். ஏண்டா, இங்கே எவ்வளோ பெரிய டீலிங் போயிட்டுருக்கு, நீ என்னடானா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க? நல்ல வேலை, தூங்கும்போது கொரட்டை எதுவும் விடாமல் இருந்தியே, அந்த அளவுக்கு சந்தோஷம். அப்படி ஏதாவது செஞ்சுருந்தேன்னா நிஜமாவே உன்னை கொன்றிருப்பேன் என ஸ்ரீதர் திட்ட, நான் என்ன பாஸ் பண்ணட்டும், எவ்வளோ நேரம் தான் ஆடாமல் அசையாமல் படுத்துக்கிட்டு இருக்கிறது, அதான் தூங்கிட்டேன் அவன் பாவமாக சொல்ல எல்லோரும் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டனர். மாஸ்டர், உண்மையிலேயே நீங்கள் போட்டது சூப்பர் பிளான். நான் கூட இது எங்கே ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நினச்சேன். நிஜமாவே நீங்கள் ரொம்ப ஜீனியஸ் தான். பாரி ஹரிஷை பாராட்ட. ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது என்றான் தர்மா. எப்பவும் புனித்தான் இப்படி கேள்வி கேட்டு உயிரெடுப்பான், இன்னைக்கு அந்த குறைய தர்மா தீர்த்து வைப்பான் போல. தர்மாவின் தோளில் கை போட்டுக்கொண்டே ஹரிஷ் சொல்ல அங்கே மீண்டும் ஒரு சிரிப்பலை பரவியது. ஹரிஷின் முகம் இப்போது வெகு இயல்பாக இருக்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை தன் ஒற்றை விரல் அசைவில் ஆட்டி வைத்த கௌஷிக் ராம்குமாரா இது என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த முகமுடியை மாட்டும் போதெல்லாம் அவன் வேறொரு அவதாரம் எடுப்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கே அவனுடன் பேச பயமாக இருக்கும். ஆனால் இப்போது முகமுடியை கழட்டிய ஹரிஷ் ரொம்பவே ஜாலியாக அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். அங்கிருந்த எல்லோரும் தலைவன் என்பதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஹரிஷை உண்மையான அன்புடன் நேசிக்க தொடங்கியிருந்தார்கள். என்ன தர்மா உனக்கு டவுட்? பாரி தன் தம்பியை பார்த்து பரிவுடன் கேட்டான். இல்லை, வந்திருந்தவங்க எல்லாரும் ஆரம்பத்திலேயே நமக்கு பயந்து அமைதியாக தான் இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம ஆளுங்களை விட்டு நமக்கு எதிராக பேச வச்சு இப்படி ஒரு ட்ராமா பண்ணோம்? தர்மா யோசனையுடன் கேட்க இந்த முறை அதற்கான விளக்கத்தை ஸ்ரீதர் கூறினான். நீ சொல்றது கரெக்டு தான். நாம் செழியனையும் அவரோட அப்பாவையும் கொன்னதுனால அவங்க எல்லாரும் நமக்கு பயந்தது என்னமோ உண்மைதான். பட் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இந்த ஃபீல்டில் நமக்கு ரொம்பவே போட்டி அதிகம். வேற ஏதாவது அமைப்பு வந்து அவங்களுக்கு ஆதரவு
எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க செழியன் ஃபேமிலியை மட்டும் குறி வைக்கல, மும்பையில் இருக்கிற மொத்த பிஸ்னஸ் மேனையும் ஒன்று சேர்த்து மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்படி என்ன அந்த மீட்டிங்கில் பேச நினைக்கிறாங்க? ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் சார்பாக கலந்து கொண்டிருந்த சத்யன் யோசனையுடன் கேட்டான். அதை கண்டுபிடிக்க தான் நம்ம ஆளுங்களையும் அந்த கூட்டத்தோட கலந்து அனுப்ப ட்ரை பண்ணோம். ஆனால் அவங்கள ஒருத்தரால் கூட உள்ளே போக முடியல. அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பலமாக இருக்குது. அந்த ஹோட்டல் மொத்தத்தையும் 2 நாளைக்கு அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. எப்படியோ நம்ம ரேடியன்ஸோட தலைவனை மீட் பண்ண நினைக்கிறோன்ற விஷயத்தை மட்டும் ஹோட்டல் ரிசப்ஷன் மூலமாக அவங்க கிட்ட சேர்த்தாச்சு. நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில் அவங்க நம்ம பேச்சை கேட்கலன்னா அவங்களோட எல்லா ஆளுங்களையும் ஒன்று சேர்த்து ரேடியன்ஸை இருந்த இடம் தெரியாமல் அழிக்கணும். சொன்ன உத்தரனால் தன்னுடைய கோபத்தை அடக்கவே முடியவில்லை. அப்படி அவ்வளோ சீக்கிரம் அவங்கள அழிக்க முடியும்னு எனக்கு தோணலை. அவங்க கிட்ட இப்போ இருக்கிற ஆள் பலத்தை பார்க்கும்போது அவங்களும் நம்மளை எதிர்த்து சண்டை போட தான் முயற்சி பண்ணுவாங்க. இதனால் 2 பக்கமும் உயிரிழப்புகள் தான் வரும்னு தோணுது. அப்புறம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலையே அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னா அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பண வசதி இருக்கணும்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ப்ரொஃபஸரான முகில் நிதானமாக கூறினான். அதெல்லாம் பார்த்தா நாம் அவங்க என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக போக வேண்டி வரும். அது சரிப்பட்டு வராது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். உத்தரன் வேகமாக அதை மறுக்க மற்ற தலைவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக அவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சில நிமிடங்கள் மௌனத்தில் கழிய திடீரென நிமிர்ந்த முகில், ரேடியன்ஸ் கிட்ட நிறைய ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்கு, அதுதான் அவங்களோட பலம் இல்லையா என கேட்க அவனை யோசனையுடன் பார்த்த உத்தரனின் கண்கள் பளிச்சிட்டது. அந்த ரூமில் இருந்த மற்றவர்களும் இதை கேட்டதும் சட்டென்ற ஒரு புன்னகையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எஸ் முகில், நீங்கள் சொல்கிறது சரிதான். நம்மளை விட ரேடியன்ஸ் கிட்ட பெஸ்ட்டாக இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் அந்த ஹெர்பல் டேப்லெட்ஸ் தான். அதோட ஃபார்முலாக்களை மட்டும் நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் ரேடியன்ஸ் மாதிரியான ஒரு புது அமைப்பால் அவங்களோட பேரையும் புகழையும் ரொம்ப நாளைக்கு தக்க வச்சுக்க முடியாது. உத்தரன் உற்சாகத்துடன் சொல்ல மற்றவர்களுக்கும் அந்த முடிவு சரிதான் என்று தோன்றியது. மும்பையில் ரேடியன்ஸ் அமைப்பை பற்றிய பேச்சுக்கள் இவ்வாறு பரபரப்பாக நடந்து கொண்டிருக்க அதே நேரத்தில் சென்னையில் இருந்த ஜீவாவின் வீடு பழக்கத்தை விட ரொம்பவே அமைதியாக இருந்தது. திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போன அவனுடைய தாத்தா பிரபாகரனின் உயிரை காப்பாற்றி விட்டாலும் அவர் இன்னமும் கோமாவில் தான் இருந்தார். அதற்கு மேல் ஹாஸ்பிட்டலில் வைத்து பயனில்லை என்பதால் வீட்டில் வைத்து ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு செய்திருந்தான் ஜீவா. ரொம்ப நாட்களாகவே திவ்யா பிஸ்னஸை பார்த்து கொள்ள ஆரம்பித்திருந்ததால் ஜீவா குடும்பத்தின் பிஸ்னஸை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. அவனது தாத்தாவை பார்க்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேரும் வந்திருக்க திவ்யாவும் ஜீவாவும் பிஸ்னஸை பற்றி அவர்களிடம் உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென அந்த வீட்டின் கதவு உடைக்கப்பட வாசலில் நின்றிருந்த 2 செக்யூரிட்டி கார்ட்ஸும் வீட்டின் உள்ளே பறந்து வந்து விழுந்தார்கள். இரத்த காயத்துடன் தரையில் விழுந்த அவர்கள் மயங்கிய நிலைக்கு செல்ல கோபத்துடன் எழுந்த ஜீவா, என்னோட வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ண யாருக்கு தைரியம் இருக்கு என்று ஆவேசத்துடன் கத்தினான். அதற்குள் வந்திருந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் இருந்த ஆண்கள் எல்லாம் சண்டைக்கு தயாராக வரிசையாக நின்றனர். கடைசியாக ஆண்டனி தான் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தினான். ஹரிஷ் தலையிட்டு அந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்த பிறகு ஜீவா குடும்பத்தை எதிர்க்கும் தைரியம் யாருக்கும் வரவில்லை. அதிலும் மிரியட்ஸ் தலைவரின் ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு ஜீவாவிடம் மிகப்பெரிய மாற்றம் தெரிய அவனை நெருங்கவே எல்லோரும் யோசித்தனர். உடல் புத்தி என்று 2லுமே அவன் முன்பை விட பலசாலியாக மாறியிருந்தான். ஏற்கனவே ஜீவாவை பார்த்தால் எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்போது சொல்லவே வேண்டாம். ஜீவாவின் பெயரை கேட்டாலே எல்லோரும் 10 அடி விலகி நின்றார்கள். அப்படி இருக்கும்போது யார் இந்த புதிய எதிரி? சிறிது நேர சஸ்பென்ஸுக்கு பிறகு கடுகடுப்பான முகத்துடன் ரேணுபிரியா உள்ளே நுழைந்தாள். முதலில் அந்த ஹாலில் நின்றவர்களை கண்களால் ஸ்கேன் செய்தவள் பின்பு நிதானமாக ஜீவாவை பார்த்தாள். நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஜீவா இறுக்கமான குரலில் கேட்டான். வேற எதுக்காக வந்திருக்க போறேன், எல்லாம் உன் ஃப்ரெண்டு விஷயமா தான். அவன் தான் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டானே, அதான் உன்னை தேடி வந்தேன். நீ அவனும் ஒட்டி பிறக்காத இரட்டை சகோதரர்கள்னு கேள்விப்பட்டேன். சொல்லு, அவன் எங்க இருக்கான்? அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு ரேணுபிரியா கேட்க அவளுக்கு பின்னால் ஒரு பெண்களின் படையே நின்றது. என் வீட்டுக்கே வந்து இந்த அளவுக்கு அவமரியாதையாக நடந்துக்கிற நீ தான் யூனியனோட தலைவியா? என் நண்பன்கிட்ட நீ தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த போட்டியில் ஹரிஷுக்கு அடிபட்டதுக்கு காரணம் நீதான் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக யூனியனை பழிவாங்க நினச்சி நான் இவ்வளோ நாளாக என் ஆளுங்களை அனுப்பாமல் இருக்கிறதுக்கு நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கோபத்தில் ஜீவாவும் மரியாதையை கைவிட்டு இருந்தான். ஹரிஷ் மட்டும்தான் திமிரா இருப்பான்னு நினச்சா அவன் ஃப்ரெண்டுக்கு கூட அப்படி தான் இருக்காங்க. யாமினி அப்போவே உன்னை பற்றி சொன்னான். சரி, அதுக்காக உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணலாம் எனக்கு நேரம் இல்லை. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். நீ இப்போ என் கூட வரப்போறியா இல்லை என்று இழுத்த ரேணுபிரியா மிரட்டும் கண்களோடு அந்த வீட்டில் உள்ளவர்களை பார்த்தாள். யார் மாமா இவங்க? வந்ததிலிருந்தே பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க.
ஜீவாவின் உறவினர்களில் இருந்த ஒரு இள ரத்தம் கோபமாக கேட்டதுடன் ஜீவா தடுப்பதற்கு முன் ரேணுபிரியாவை தாக்கவும் சென்றான். அடுத்த நொடி என்ன நடந்ததென்று எல்லோருக்கும் புரியும் முன் ரேணுபிரியா தன் கையை வீச அந்த வேகத்தில் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் சென்று விழுந்தனர். அவர்கள் போட்ட சத்தம் அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது. அவள் கை வீசியவுடன் அந்த வேகம் தாங்க முடியாமல் இருவரும் விலகிச் செல்லத்தான் நினைத்தனர். ஆனால் அதற்குள் அவளுடைய கை அவர்கள் மேல் பட இருவரும் சுவற்றில் மோதி கீழே விழுந்து கிடந்தனர். இந்த நிகழ்வு அங்கிருந்த மற்ற ஃபேமிலி மெம்பர்களின் கோபத்தை தூண்ட ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவளை தாக்க முயற்சித்தார்கள். அவர்கள் யாரும் அவளை கண்டு பயப்படவில்லை என்றாலும் ரேணுபிரியாவின் சக்திக்கு முன்னால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவளுடைய சக்திக்கு முன்னால் அரை நிமிடம் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் சுருண்டு விழுந்தார்கள். கடைசி அவங்ககிட்ட ஒரு தடவை கேட்குறேன், நீ என் கூட வர ரெடியாக இருக்கியா, இல்லை நம்ம 2 பேரும் சண்டை போட்டு தான் ஆகணுமா? கேட்ட ரேணுவின் கண்களில் வெறி மின்னியது. இந்த முறை அவளுடைய இலக்கை அடையாமல் அங்கிருந்து போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தாள். என்ன அவ்வளோ ஈஸியாக எடை போட்டுட்டிங்களா? நாம் மோதி பார்த்துடலாம் என்ற ஜீவா திடீரென தன் முதுகில் இருந்து இன்ஃபினிட்டி வாளை வெளியே எடுத்து ரேணுவை நோக்கி வீசினான். மிரியட்ஸின் கமாண்டர் இறந்த பிறகு ஜீவா விடாமல் பயிற்சி எடுத்ததன் விளைவாக இப்போது 5வது நிலையை எட்டியிருந்தான். ஆனால் இதுவரை அதை யாரிடமும் நேரடியாக பரிசோதித்து பார்க்கவில்லை. இன்று ரேணுபிரியா அவன் கண் முன்னாலேயே அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை காயப்படுத்தியதை பார்த்த ஜீவாவின் கோபம் தலைக்கேறியது. அவன் அவளுக்கு எதிராக தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்த தீர்மானித்தான். நீ 5வது லெவலை கடந்துட்டியா? அவனுடைய தாக்குதலின் வேகத்தை பார்த்த ரேணு ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஜீவாவின் வாள் வந்த வேகத்தை பார்த்த அவள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன்னுடைய வாளை எடுத்து அதை தடுத்திருந்தாள். இருந்தாலும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.